செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு மாப்ள. என்னங்க ஒரு பெரிய காட்டு எருமைங்க, இவ்வளவு பெருசுங்க, கொம்பும் கும்பம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்கான். குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை, கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த முட்டை பொறிக்கிறது கொசுறத காட்டிக்கிட்டே இருக்கான். அவன் மாத்தவே இல்லை, கேமரா அப்படியே வச்சிருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக் அப் ஆகுது, அப்படியே பறக்குது. அப்படியே பறந்து வரும்போது அதையே ஃபாலோ பண்றான். அப்படியே சுத்துதா அப்படி சுத்தி வரான். வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்துல, மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருதுங்க. எருமை அப்படியே சத்து விழுகுதுங்க. கொசுங்க, ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில சாடிச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இங்கிலீஷ் நாங்க வந்து கராத்தே கத்துக்கிற போது பூரா அந்த சைனீஸ் படமா தான் பார்ப்போம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அதுல வந்து மாஸ்டர் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாரு, நீ யாரு கேக்குற, அது ஒண்ணும் புரியாது. ஆனா அவன் ஏதோ பேசுறான்னு மட்டும் புரியும். அதுல வந்து சொல்லுவான், வாட் இஸ் யுவர் ஸ்டைல் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், தடையவே அடியாக்கிடுவேன். இப்ப குத்துறான்னு வச்சுக்கிறேங்க, இப்படி கை இப்படி வருது, நான் ஒரு அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். இதெல்லாம் நடக்குமாண்ணே? என்ன நடக்குமாங்கிற? அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். ஒரு பெரிய மாஸ்டர் சொல்றாரு, அந்த பெரிய மாஸ்டர் நாங்க. நான் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். அதுதான் இங்க எங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல தம்பி. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். எனக்கு கட்சி தேர்தல நிக்கிறது, அரசியல் நிக்கிறது, வெல்றது, ஆட்சி அமைக்கிறது, அதெல்லாம் 5ஆம் பக்கம். இங்க இருப்போம். ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க. ஜோக்கு நானே நேத்தெல்லாம் வணக்கம் செத்த போற இடத்துல ஒருத்தர் தேவையில்லாம வம்பெடுத்து இதுவரைக்கும் வந்துருச்சு கோவம். வேணாவடா வேண்டாம், என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப. இப்ப தாண்டா நீ செருப்ப காய்ச்சிருக்கான்னு ஒரு வாரமா போய் பிச்சுருக்காங்க. இதை வேற பாருங்க அவர் எப்படி ரவுடி மாதிரி ஆயிட்டாருங்க. தான் தவறான விஷயம். கீழே கமெண்ட்ஸ்லயுமே எல்லாருமே அவர் இதெல்லாம் பொய் ஐயா அப்படின்னா சொல்லாதீங்கன்னு அவரை திட்டி வச்சிருக்காங்க.